நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் வெறுமையாய் ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கவே கூடாது. நம்முடைய செயல்பாடு என்ன, நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய நிலைமை என்ன? இயேசுவின் வருகை தாமதிப்பது உண்மை என்றால் நம்முடைய சுவிசேஷ வேலை என்ன? ஆண்டவருக்காய் நாம் என்ன செய்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம்? எத்தனை ஆத்துமக்களை நாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் என்றதான காரியம் நாம் யோசித்து பார்த்தால் நாம் செய்வதெல்லாம் ஆலயத்திற்கு போவதே கடினம் என்ற ஒரு மனநிலைமை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளில் உங்களை தொலைக்காட்சி மூலம் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமான வார்த்தை, நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர். நம் பொறுமையோடு கூட காத்திருப்பது உண்மை என்றால் நிச்சயம் ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் எல்லோரும் ஒரு பாடலை பாடும் பொழுது ஆவியானுடைய வல்லமை உணர்ந்தவர்களாய், நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்பி இருக்கிறேன் உன் வசனம் என்றதான பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறவர், அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். அந்த நம்பிக்கை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது உண்மை என்றால், அவருடைய சத்தியத்தின் திருவார்த்தை நம்மோடு கூட பேசுவது உண்மை என்றால், ஆண்டவர் நமக்காய் காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவரோடு கூட இணைவோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உன் சமூகம், நம்புகிறேன் உன் வசனம், நம்பிக்கைக்கு உரியவரே. அந்தபடியே ஆவியானவர் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்கிற காரியங்கள் என்ன என்பது தேவன் அறிந்தவராயிருக்கிறார். ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிலோடு நமக்காய் வேண்டுதலை செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய காரியங்களுக்காய் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நமக்காய் வேண்டுதலை செய்கிறவராயிருக்கிறார். எல்லோரும் வாயிலை திறந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவரோடு கூட பேசுவோம். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டேன். வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தைதானே. நம்பிக்கைக்கு உரியவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தை அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் அவரில் அன்பு கூறுவது உண்மை என்றால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிறவர் என்று அறிந்திருக்கிறோம். அவரிடத்திலே நாம் அன்பு கூறுவது நிச்சயம் என்றால் அவர் நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். நாம் எத்தனை பொறுமையோடு கூட நம்முடைய காரியங்களில் இருக்கிறோமோ அத்தனை பொறுமையை தேவன் அறிந்தவராயிருக்கிறார். நாம் நம்பிக்கையோடு இருக்க வேண்டிய காரியம் அவர் மேல் விசுவாசமாய் இருக்க வேண்டும். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவராயிருக்கிறார். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். ஆமென். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழ்வையா உம்பசனம் நம்புவதால், உள்ளமெல்லாம்
மகிழுதையா உமசனம் நம்புவதா நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே. ஹல்லேலூயா. நாம் காணாததை நம்புவோமாக அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்போம். ஏனென்றால் அவர் நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு என்றும் மாறாதவர். அந்த நல்ல இயேசுவை நாம் நேசிப்பது உண்மை என்றால், அவரோடு கூட பேசுவது உண்மை என்றால், அவர் நமக்காய் காரியங்களை செய்கிறவர், எல்லாவற்றையும் அவர் நமக்காய் செய்கிறவர். குருடரின் கண்களை திறந்த தேவன் அல்லவா, செவிடரின் செவிகளை திறந்த தேவன் அல்லவா. இன்றைக்கு ஒருவேளை பார்வையோடு கூட இருக்கிற உன்னால் பார்க்க முடியவில்லை, பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானம் நினைக்கிறாய். ஆம், ஆண்டவன் கண்களை திறக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, கேட்கக்கூடாதபடி வார்த்தைகள் என் செவிகளிலே கேட்கிறது. ஆண்டவரே, என் காதை மந்தமாக்கி விட்டு நினைக்கிறாய். ஆம், உன் காதை திறக்கிறவராய் இருக்கிறார், உன் செவிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். இயேசுடைய சத்தத்தை கேட்கும்படியாய், உலகத்தின் சத்தத்தை அல்ல, இயேசுடைய சத்தத்தை கேட்கும்படியாய் நீ எத்தனை பொறுமையோடு கூட தேவனிடத்தில் காத்து கொண்டிருக்கிறாயோ, அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறாயோ. ஆண்டவர் உனக்காய் எல்லாவற்றையும் செய்கிறவர், உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. அவரை நாம் துதிப்போம், அவரோடு கூட பேசுவோம், அவரோடு கூட பேசுவோம். நாம் துதிக்கும் பொழுது தேவ வல்லமை, தேவ கிருபை, எப்படிப்பட்ட வியாதியாயிருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறவராய் இருக்கிறார், பிரச்சனைகளை உடைக்கிறவராய் இருக்கிறார், நன்மை செய்கிறவர் இயேசு ஒருவரே. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாடுவோம். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். அதனால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும். மகிழ்ச்சிக்கு ஒப்படைக்க அல்ல, தேவன் எல்லாவற்றையும் நமக்காய் நிறைவு செய்கிறவராயிருக்கிறார். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறார். ஒருவேளை உன் வாழ்க்கையிலே பாடுகள் இருக்கிறதாம், பாடுகளை மாற்றுகிறவர், நமக்காய் நன்மையான காரியங்களை செய்கிறவர், உலகத்தின் இரட்சகராக இயேசு. ஆண்டவரே, இந்த பாடு போது, வேதனை போது நினைக்கிறாயா? வியாதியின் படுக்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எப்படி என் வாழ்க்கை நடக்க போகிறது என்று தெரியவில்லை நினைக்கிறாயா? வியாதியின் படுக்கை மாற்றுகிறவராயிருக்கிறார். தொலைக்காட்சிக்கு முன்பாய் பார்த்து கொண்டிருக்கிற உனக்காய் ஆண்டவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். வியாதியின் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. ஆமென். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர்,
சர்வ வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். ஜெப சிந்தனையோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தையை ஆவலோடு கூட கேட்கும்படியாய் அமர்ந்து கொண்டிருக்கிற அன்பின் மக்களோடு இயேசு பேசுவார். கடந்த 2 மாதங்களை ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தியதான ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் வருடத்தின் முதல் நாளில் சொன்னார், நீ இனி அலைந்து திரிவதில்லை. இஸ்ரவேலே, நீ என்னிடத்தில் மனம் திரும்புவதற்கு மனதாயிருந்தால் மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய பார்வையிலிருந்து அருவருப்பான காரியங்களை அகற்றப்பட வேண்டும். 2வது மாதத்தில் சொல்லப்பட்டதான வாக்குத்தத்தமான வார்த்தை, பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுக்க போகிறார் என்று ஆவலோடு கூட ஜெப சிந்தனையோடு கூட, ஒருவேளை இன்னுமாய் காரியம் நடைபெறவில்லை என்று வேதனையோடு கூட இருக்கிற மக்களுக்கு உலகத்தின் இரட்சகராகிய இயேசு பேசுகிறவராக இருக்கிறார். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். நாம் காணாததை நம்பினோம் ஆகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்து கொண்டிருப்போம். இன்றைக்கு நம்மிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதா? நம்மிடத்தில் பொறுமை இருக்கிறதா? நாம் காத்து கொண்டிருக்கிறோமா என்றதான சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்ற நிச்சயத்தை நாம் ஆராய்ந்து கொள்ளும். ஆண்டவர் சொல்கிறார், பட்சித்த வருஷங்களின் விளைவை திரும்ப அளிப்பேன், நீ இனி அலைந்து திரிவதில்லை. உண்மைதான். ஆனால் இப்படிப்பட்டதான வாக்கின் வார்த்தையை விசுவாசிக்கிற, ஏற்றுக்கொள்கிற என்று நமக்குள் நாம் நினைத்து கொண்டிருக்கிற அன்பு மக்களே, நம்மிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதா? உலகத்தின் இரட்சகராகிய இயேசு எனக்கா யாவையும் செய்து முடிப்பார் என்ற நிச்சயம் நமக்குள் இருக்கிறதா? அல்லது பொறுமை இருக்கிறதா? அல்லது காத்திருக்கிறோமா என்றதான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை வேதம் நமக்கு திட்டமாய் சொல்லிக் கொடுக்கின்ற புத்தகமாய் இருக்கிறது. நாம் வேதத்தை நேசிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நம்மோடு கூட பேசுகின்ற ஜீவனுள்ள ஒரு புஸ்தகமாய் இருக்கிறது. அந்த வேத புஸ்தகத்தை நாம் எடுத்து வாசிக்கும் பொழுதுதான் அதில் இருக்கிற மறைப்பொருள், நமக்கு காணப்படுகின்ற அவநம்பிக்கை, பொறுமையற்ற நிலைமை, காக்கக்கூடாதபடி நிலைமையை ஆண்டவர் மாற்றி நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், பொறுமையை கொடுக்கிறார், காத்திருக்கின்ற அனுபவத்தை கொடுக்கிறார். இதற்கு ஆதாரமாய் எடுத்துக்கொள்ளுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர்
கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். பயிர் இடுகிறவன், விதைக்கிறவன் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறான். அன்பு தேவஜனமே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், பயிரிடுகிறவன் விதைக்கிறவன் மாத்திரமல்ல, விதைக்கிறவன் தன்னுடைய காரியங்களை நம்பிக்கையினால் காரியங்களை செயல்படுத்துகின்ற அனுபவம் மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை அவர்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால், முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் என்ற நிச்சயம் காணப்படுகிறது. ஒரு பொறுமை காத்து கொள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, காத்து கொண்டிருக்கிற அனுபவம். அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நம்முடைய நிலைமை நாம் யோசிக்கும் பொழுது, நாம் எதை செய்ய வேண்டும் நினைத்தாலும் உடனே நடக்க வேண்டும், உடனே கிடைக்க வேண்டும், உடனே காரியங்கள் செயல்படுத்த வேண்டும் என்ற நிச்சயத்தோடு கூட இருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய சரீர பலவீனமாக இருக்கலாம். பல மருத்துவரிடத்திலே ஆலோசனை பெற்று நல்ல விதமான காரியங்களை அவரிடத்திலே கேட்டறிந்து உங்களுடைய சரீரத்துக்கு ஏற்றதான ஒருவேளை மருத்துவம் பார்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னுமாய் எனக்கு சுகம் கிடைக்கவில்லை, இன்னுமாய் நான் பலனடையவில்லை என்ற நிச்சயத்தோடு கூட இருக்கிற அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நமக்கு திட்டவட்டமாய் பேசுகிறார். நமக்கு தேவை நம்பிக்கை. எனக்கு ஒத்தாசை வரும் பருவத நேராய் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்வார். ஒத்தாசையின் தேவனிடத்திலிருந்து கிடைக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நினைப்பதெல்லாம் என்னுடைய உறவின் மக்கள் அல்லது என் மனைவி, கணவன், பிள்ளைகள் காரியங்களை செய்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உன் நம்பிக்கை அப்படியா இருப்பது உண்மை என்றால், நீ ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற காரியத்தை அதை பார்க்கிலும் மேலாய் நம்ப வேண்டும். நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவள் நிச்சயம், அதுதான் விசுவாசம். ஆண்டவர் திட்டவட்டமாய் வேதத்திலே சொல்லப்படுகிறது. நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாததின் நிச்சயம். நாம் பார்க்கக்கூடாதபடி இருக்கின்ற காரியத்தை நான் பார்ப்பேன், பெற்றுக்கொள்ளுவேன். 75 வயதிலே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கின் வார்த்தை, கடலின் மணலை போல, வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சன்னதி பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆனால் அவரிடத்திலே பார்க்கும் பொழுது காரியங்கள் ஒன்றும் இல்லை, இல்லாமை, ஒரு நிறைவற்ற சூழ்நிலை, குறை காணப்படுகிறது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு ஒருவேளை உனக்கு கொடுக்கப்படுகின்ற வாக்குத்தத்தமான வார்த்தை நிறைவு செய்கின்ற வாக்கின் வார்த்தை என்பதை நாம் முதலாவது நம்ப வேண்டும். சொல்லப்படுகின்ற காரியத்தை நாம் பொறுமையோடு கூட பெற்றுக்கொள்ளுவேன் என்ற நிச்சயத்திலே நாம் இருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுக்கிறவர், அவர் வாக்கு மாறாதவர். ஏன்? அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவருக்கு தெரியும் உனக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். நாம் நம்மிடத்திலே காணப்படுகின்ற நம்பிக்கையற்ற சூழ்நிலை, பொறுமையற்ற சூழ்நிலை, காத்திருக்கின்ற ஒரு தன்மை இல்லை. அன்பு தேவஜனமே, இந்த மாதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற வார்த்தை நம்பிக்கையினாலே. நம்பிக்கையினாலே நமக்கு நம்பிக்கை தேவை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். விசுவாசித்தார், நம்பினார். ஒருவேளை தன்னுடைய துணைவியானவர் நகைக்கின்றார்கள், இந்த வயதில் கிடைக்குமா? நிச்சயம் ஆண்டவர் சொன்னார், எந்த வயதிலும் ஆண்டவர் உனக்கு செய்ய வேண்டிய, உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை உலகத்தின் இரட்சகராகிய இயேசு
செய்கிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, நீங்களும் நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறது. நீங்களும் நீடிய பொறுமையோடு கூட உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நாம் நம்மை நாமே ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற ஒரு மக்களாய் உலகத்தின் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நமக்காய் ரட்சிப்பை கொடுத்ததான தேவன். அந்த ரட்சிப்பை நாமும் கூட பிறருக்கு சொல்லும்படியாய், நன்மையான காரியங்களை செயல்படுத்தும்படியாய், நம்மிடத்திலிருந்து வல்லமை வெளிப்படுத்துகிறதான கிறிஸ்து அந்த வல்லமை மற்றவர்களுக்கு விளங்கும்படியாய் காரியங்களை நாம் சொல்ல வேண்டும். நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதம் தான், நம்முடைய காரியங்கள் தான். 100 வயதிலே கொடுக்கப்பட்டதான மகன் ஆண்டவர் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு சோதனை நேரிடுகிறது. ஆபிரகாமுக்கு சொல்லப்படுகின்ற வார்த்தை, உன் மகன் ஏகசுதனாகிய உன் மகனை தகனபலியாய் கொடுக்க வேண்டும். அன்பு தேவஜனமே, நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் உண்மைதான். அவைகளை நாம் அர்ப்பணிக்கிறோமா என்பதை நாம் யோசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே தவறி விடுகிறோம். நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கின்ற காரியமெல்லாம் ஆசீர்வாதம் உண்மைதான். ஆனால் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கேட்கும் பொழுது மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்ததான ஆபிரகாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நித்தியத்திற்காய் நம்முடைய முழு சரீரத்தை அல்ல, முழு ஆத்துமாவை, முழு உள்ளத்தை அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா என்பதை யோசிக்கும் பொழுது நம்முடைய மனநிலைமை வேறுபடுகிறது. ஆனால் நமக்கு தேவை காரியங்கள் நிறைவு பெற வேண்டும். நமக்கு தேவை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஒழுங்கற்ற நிலைமை ஒருவேளை உன்னை வறுமைக்குள் கொண்டு வந்து நிறுத்தலாம். உன்னுடைய ஒழுங்கற்ற நிலைமை உன்னை ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு குடும்பமாய் மாற்றியிருக்கலாம். அன்பு தேவதனமே, யோசித்து பாருங்கள், எந்த நிலையில் நாம் இருக்கிறோம். நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டுமாம். கொடுக்கும் என்று சொல்லப்பட்டதான காரியம், கிடைக்கும் என்று சொல்லப்பட்டதான காரியம் 25 ஆண்டுகளிலே நிறைவு காணப்படுகிறது. அந்த நிறைவிலும் ஒரு சோதனை. இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற, சத்தியத்தின் திருவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே, ஆண்டவர் நம்மிடத்திலே கேட்பது உண்மை என்றால், கொடு, உன் மகனை தகன பலியாய் கொடு என்று கேட்கின்ற நேரத்திலே அழைத்து கொண்டு போகிறார். எத்தனை பெரிய பொறுமை! யோசித்து பாருங்கள். இவருக்காய் தன்னுடைய மகனை தகன பலியாய் கொடுக்கக்கூடாதபடி ஒரு முற்பொதிலே காணப்படுகின்ற ஒரு ஆட்டு கடா காணப்படுகிறது. யோசித்து பாருங்கள். இவருக்காய் நானும் என் பிள்ளையாண்டானும் திரும்பி வருவேன் என்று காத்து கொண்டிருக்கிற வேலையாட்கள், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. உங்களுடைய வாழ்க்கையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் வேண்டுமென்றால் வெறுமையாய் ஆசீர்வாதத்தை நாம் எதிர்பார்க்கவே கூடாது. நம்முடைய செயல்பாடு என்ன, நம்முடைய காரியம் என்ன, நம்முடைய நிலைமை என்ன? இயேசுவின் வருகை தாமதிப்பது உண்மை என்றால் நம்முடைய சுவிசேஷ வேலை என்ன? ஆண்டவருக்காய் நாம் என்ன செய்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறோம்? எத்தனை ஆத்துமக்களை நாம் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம் என்றதான காரியம் நாம் யோசித்து பார்த்தால், நாம் செய்வதெல்லாம் ஆலயத்திற்கு போவதே கடினம் என்ற ஒரு மனநிலைமை உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறது. ஆலயத்துக்கு வருகை தருகின்ற மக்கள் வருகை தரக்கூடாதபடி சுய சிந்தையிலே,
சுய காரியத்திலே இணைக்கப்பட்டு எதற்கு போக வேண்டும், ஏன் போக வேண்டும்? நாம் காணாததை நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார் என்ற ஆசீர்வாதத்தை நாம் மறந்து வாழ்கிறோம். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை திட்டவட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறது. எனக்காய் காரியங்களை செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு. நீங்கள் ஸ்திரப்படுத்த வேண்டும். உங்களுடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் எதிலே ஒழுங்கற்றவர்களாய் இருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கை வாழ்நாட்கள் எதில் மாற்றப்படுகிறது? ஒரு மாற்றம் கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்கின்ற வார்த்தை மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்காய் காரியங்களை நாம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்காய் காரியங்களை பேசுகின்ற ஒரு மனிதர்களாய் மாத்திரமல்ல, அதை செயல்படுத்த வேண்டும். நாம் காணாததை நம்பினோமாகில். அதுதானே விசுவாசம். நம்பப்படல் உறுதியும் காணப்படாத நிச்சயம். ஆண்டவர் திட்டவட்டமாய் பேசுகிறார். நீ நினைக்கலாம், இன்னுமா என் மகனுக்கு திருமணமாகவில்லை, இன்னுமா என் மகளுக்கு திருமணமாகவில்லை, குழந்தை இல்லை, வியாதியின் படுக்கையிலே இருக்கிற என் தகப்பனார் இன்னுமாய் சுகம் பெறவில்லை. ஒருவேளை நினைக்கலாம், இன்னுமாய் பிரச்சனைகள் குடும்பத்தில் முடிவுக்கு வரவில்லை நினைக்கலாம். உண்மைதான். நீ எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அந்த ரட்சிப்பு உனக்குள் இருப்பது உண்மை என்றால், உன்னுடைய புத்தி எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உன்னை அங்கலாய்ப்புக்குள் கொண்டு போனாலும் அதை நிலைநிறுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்துகிறவர் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு. குடும்பத்திலே துன்பம் வரும் பொழுது, குடும்பத்திலே வேதனை காணப்படும் பொழுது நாம் மனம் வருந்துகிறோம், நாம் வேதனைப்படுகிறோம் அல்லவா? ஆனால் உன்னை வேதனைப்படுத்துகிற தேவனே அல்ல, உலகத்தின் இரட்சகராகிய கிறிஸ்து உனக்குள்ளே இருக்கிறார், ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று விசுவாசம் உனக்குள்ளே இருப்பது உண்மை என்றால், அன்பு மக்களே, காரியங்களை மாற்றுகிறவர் என் இயேசு ஒருவரே. அந்த இயேசுவை நம்புவது உண்மை என்றால், அந்த இயேசுவோடு கூட பொறுமையோடு கூட செயல்படுவது உண்மை என்றால், அவரோடு கூட காத்திருந்து அவரிடத்திலே கேட்பது உண்மை என்றால், நிச்சயம் ஒரு மாறுதல் கிடைக்கும். இன்றைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்லவா, நான் காணாததை நம்பிக்கையோடு கூட நம்பினேனானால். யோசித்து பாருங்கள். நாம் காணாததை நம்பினோமானால் வருவதற்கு அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும். அது வருவதற்கு பொறுமையோடு கூட நிச்சயம் ஆண்டவர் கொடுப்பார். இல்லாததை ஆண்டவர் உருவாக்கிறவராயிருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் உன்னுடைய ஏக்கம் என்ன. என் உறவினர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள், என் குடும்பம் என்னை ஏக்கத்தில் விட்டுவிட்டது, நான் தத்தளிப்பின் நிலைமையிலே இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வார் யார்? நான் காணாததை நம்பினேன் என்றால், ஆண்டவர் திட்டவட்டமாய் இன்றைக்கு உன்னோடு கூட பேசுகிறார். நான் காணாததை நம்புவேனாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும், அது கிடைப்பதற்கு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அந்த பொறுமைதான் நம்மிடத்தில் இல்லை. கிறிஸ்துவின் அன்பு எத்தனையோ பாடுகளை சகித்தது. நம்மை மீட்கும்படியாய், விடுதலை கொடுக்கும்படியாய், நம்மை ரட்சிக்கும்படியாய் எத்தனை பாடுகளை அனுபவித்தார். எத்தனை பொறுமை. நம்பிக்கை உண்டு. கிறிஸ்து நமக்காய் காரியங்களை செய்வார் என்ற நிச்சயம், அவருடைய வாக்கின் வார்த்தை நிறைவேறும்படியாய் அவர் பொறுமையோடு கூட எல்லா காரியத்திலும் காத்திருக்கும் போதுதானே சத்தியம் விளங்கப்பட்டது. இன்றைக்கு உனக்கு காணப்படுகின்ற வேதனைகளை, துன்பங்களில், வியாதி, படுக்கையின் காரியங்களிலே நீ நினைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் காரியங்களை மாற்றுகிறவராயிருக்கிறார். வாசிங்கள், யாக்கோபு 5:14 வாசிங்கள்.
உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண ஜெபம் கடவன். அன்பு தேவஜனமே, யோசித்து பாருங்கள். நீ வியாதியா இருக்கிறாயா? அழையுங்கள், அழைப்பு கொடுங்கள். இயேசுவை அழைக்கும் பொழுது ஆண்டவர் காரியங்களை, உலகத்தின் மனிதராகிய ஒரு மூப்பர் எண்ணெய் பூசி நமக்காய் ஜெபிக்கலாம். காரியங்களை மாற்றும்படியாய் காரியங்கள் நடக்கும். ஆனால் இந்த வல்லமை இயேசுவின் நாமத்திலிருந்து வருகிற வல்லமை. காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருங்கள். சுகத்தை கொடுக்கிறவர், நன்மையை செய்கிறவர், பலத்தை கொடுக்கிறவர், குழந்தை கொடுக்கிறவர், திருமணத்தை நடத்துகிறவர், கடன் பிரச்சனையை மாற்றுகிறவர். இந்த மாதத்திலே நீ அதை நம்ப வேண்டும். நான் நம்புவேனாகில் அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே அந்த பொறுமை மாத்திரம் கேட்பது உண்மை என்றால் நிச்சயம் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நன்மையான காரியங்களை இந்த நாளிலே உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரு பெரிய நன்மை கிடைக்க போகிறது, ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க போகிறது. தடைப்பட்ட காரியம், புறக்கணிக்கப்பட்ட காரியம், ஏமாற்றினதான காரியம், அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? தொலைக்காட்சிக்கு முன்பாய் அழுது கொண்டிருக்கிறாய். ஆண்டவரே, என்னை ஏமாற்றி விட்டார்களே, நான் நம்பினேனே, எனக்கு துரோகம் செய்து விட்டார்களே, என்னுடைய நிலைமை என்ன? நான் யாரிடத்திலே கதற முடியும்? யாரிடத்திலும் கதற வேண்டாம். ஆண்டவருக்கு முன்பாய், இயேசுவின் திருநாமத்திற்கு முன்பாய் எப்படி வியாதியின் மனிதன் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணும்பொழுது காரியங்கள் மாறுகிறதோ அதே வண்ணமாய் இயேசுவின் ரத்தம், வல்லமையான ரத்தம், உனக்காய் சிந்தினதான ரத்தம், உனக்கு முன்பாய் சிந்தப்பட்டதான ரத்தத்தை நீ நினைக்கும் போது உண்மை என்றால் ஆண்டவன் பிரச்சனைகளை மாற்றப் போகிறார். உன் காரியங்கள் மாற்றப்பட போகிறதாம். வேதனை நீங்க போகிறதாம். ஆண்டவனை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நெருக்கம்தான், நொறுக்கப்பட்ட நிலைமைதான், வேதனைதான், கண்ணீர் தான், கவலைதான். ஆனால் இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறவர் என் இயேசு ஒருவரே. கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமாண்டவரே, மக்கள் உடைய உள்ளத்தை நீர் அறிந்தவர். சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்கள் எத்தனை பெரிய வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை நீர் ஒரு மாத்திரம் அறிந்தவர். மனிதனுடைய கண்களுக்கு முன்பாய் அது ஒரு வேளை கேலி, பரியாசமாய், அற்பமாய், இன்னுமாய் வேதனைக்குரிய காரியமாய் காணப்படலாம். ஆனால் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு, ஆண்டவரே, நீர் அல்லவா சொல்லியிருக்கிறீர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரியவர். அதை நம்பிக்கையோடு கூட காரியங்களை மக்கள் கேட்பது உண்மை என்றால், அது வருவதற்கு பொறுமையோடு கூட காத்திருப்பது உண்மை என்றால், ஆண்டவரே, அந்த நம்பிக்கையின் நிச்சயம் உறுதிப்படும்படியாய் ஆண்டவரே மக்களோடு கூட இன்றைக்கு நீர் பேசியிருக்கிறீர். மக்கள் கேட்டு அதன்படி ஆண்டவரே இவர்கள் நம்பிக்கையோடு கூட இருப்பது உண்மை என்றால் காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீர். வியாதிகள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், துயரங்கள் மாறட்டும், ஆண்டவரே இல்லாமை ஆண்டவரே ஒளியட்டும், ஆண்டவரே நிறைவேற்றும் கடன் பிரச்சனை மாறட்டும், ஆண்டவரே கர்ப்பத்திற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற கண்ணீரோடு கூட இருக்கிற ஆண்டவரே அன்பு பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை தாரும், திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை நிறைவு செய்யும், சரீர பலவீனத்தோடு கூட இருக்கிற மக்களுக்கு சரீர பலவீனத்தை மாற்றி சுகத்தை தாரும். எல்லாவற்றிலும் இயேசு பெரியவர், பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியமும் விசேஷமாக இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு கூட சமாதானத்தின் கிருபை இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.